விவசாயி சில ஆடுகளை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். வழக்கம் போல விவசாயியும் அவரது மனைவியும் அன்றாட வேலைக்கு சென்று விட்டனர். அந்த மந்தையில் இருந்த குடும்பக்கார ஆட்டுக்குட்டி தன் உணவு தேடி திசை மாறி காட்டு வழியில் சென்று விட்டது. வேலை முடிந்து மாலையில் வீடு திரும்பிய விவசாயி ஆடு இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். நீ இங்கேயே இரு என்று அவரது மனைவியிடம் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் விவசாயி. விவசாயி ஆட்டுக்குட்டியை தேடி காட்டு வழியில் சென்ற போது எதிரே வந்த மிராசுதார் எங்கே இந்த பக்கம் என்று கேட்டார். அதற்கு விவசாயி தன்னுடைய ஆடு காணவில்லை, அதை தேடி இங்கு வந்துள்ளேன் என்றார். இது மிகவும் ஆபத்தான காடு, விலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும், பார்த்து கவனமாக செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். மரத்தின் அருகில் தாவி விளையாடி கொண்டிருந்த குரங்கு சட்டென்று அபாய ஒலியை ஏற்படுத்தியது. அருகில் இருந்த மான்களும் அஞ்சி ஓடின. காட்டில் ஒரு விதமான அமைதி நிலவியது. சட்டென்று திரும்பி பார்த்த ஆடு தூரத்தில் இருந்து வந்த புலியை பார்த்து அங்கிருந்து அஞ்சி ஓடியது. ஆடு கிடைக்கவில்லை என்ற கவலையுடன் சென்று கொண்டிருந்த விவசாயி தூரத்தில் இருந்த ஆதிகால மனிதனை சந்தித்தார். யார் நீங்கள், என்ன வேண்டும் என்று ஆதிகால மனிதன் விவசாயியிடம் கேட்டபோது அதற்கு விவசாயி தம் ஆடு காணவில்லை, அதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார். அதற்கு ஆதிகால மனிதன் நான் பார்க்கவில்லை என்று கூறிவிட்டு இது மிகவும் பயங்கரமான காடு, நீங்கள் இங்கே இருங்கள், நான் தேடிக்கொண்டு வருகின்றேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஆதிகால மனிதன் தனது ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த பாறையின் மேல் ஏறி நின்று கண்ணு கட்டிய தூரம் வரை சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போது தூரத்தில் இருந்த புலி ஆட்டை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தது. சற்றும் யோசிக்காமல் விரைந்து சென்ற ஆதிகால மனிதன் தன் எதிரே ஆக்ரோஷமாக வந்த புலியை தனது கூரிய ஆயுதத்தை கொண்டு தாக்கி இறுதியில் கொன்றுவிட்டான். பாதுகாப்பாக ஆட்டை மீட்ட ஆதிகால மனிதன் விவசாயியிடம் ஒப்படைத்தான். விவசாயி பதிலுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து தனது வீட்டிற்கு மகிழ்ச்சியாக புறப்பட்டான்.